ஆனந்தி கடல்ல தெரியாம விழல, தெரிஞ்சே சாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் விழுந்திருக்காங்க அப்படிங்கிறத ரெஜினா கண்டுபிடிச்சிடுறாங்க. ரூமுக்கு வந்த உடனே ஆனந்திய அடிச்சு, எதுக்காகடி எங்க எல்லாரையும் விட்டுட்டு சாகணும்னு முடிவு பண்ண? உண்மைய சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. காயத்ரியும், நீ உண்மைய சொல்லலை, இதுக்கப்புறம் உன் உறவே எங்களுக்கு வேண்டான்னு நாங்கள் உன்னை பிரிஞ்சு போயிடுவோம், அதுக்கப்புறம் உன் முகத்துல எந்த காலத்துலேயும் முழிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு ஆனந்தி ரொம்பவே அதிர்ந்து போகிறாங்க. சொல்ல முடியாத, தீர்க்க முடியாத பிரச்சனையில் நான் மாட்டிக்கிட்டேன், அதனால தாண்டி இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்னடி பிரச்சனை உனக்கு, சொல்லு, எங்ககிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனந்தி வேறு வழி இல்லாமல் உண்மையை உடைச்சிடுறாங்க. நான் கர்ப்பமாக இருக்கேன், அதனால தான் சாக போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன, கர்ப்பமாக இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், கர்ப்பமாக இருக்கேன். என் கர்ப்பத்துக்கு காரணம் யாருங்கிறது எனக்கு தெரியல, இது எப்படி நடந்தது அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. தப்பு நடந்தது எப்படின்னு தெரிஞ்சாதான் இதை தீர்க்க முடியும், எனக்கு அதுவே தெரியல. நான் எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவர முடியும்? என் குடும்பத்துக்கு பெரிய அசிங்கத்தை நான் தேடி கொடுத்துட்டேன், அதனால தான் நான் சாக முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனந்தி. இதை கேட்டு அவங்க 2 பேரும், கவலைப்படாதடி, நாம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், நீ கவலைப்படாத, நாங்கள் உன் கூட இருக்கோம் அப்படின்னு ஆனந்திக்கு சப்போர்ட்டாக நிற்கிறாங்க 2 பேரும். மித்ரா இந்த ஆனந்தி அன்பை லவ் பண்ணுற விஷயத்த அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுவான்னு எதிர்பார்த்தது வேஸ்ட்டு. எப்படியாவது ஆனந்திக்கும் அன்புக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும், அங்கே ஏதாவது பிரச்சனையையும் ஆரம்பிக்கணும், அப்படி இல்லைனா மகேஷ் நமக்கு கிடைக்க மாட்டான் அப்படின்னு நினச்சி சுயம்புலிங்கத்துக்கு ஃபோன் பண்ணி, ஆனந்தியோட அண்ணனும் அவன் பொண்டாட்டியும் இங்கே சென்னையில் தான் இருக்காங்க, இதை வச்சு அங்கே ஏதாவது பிரச்சனை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பர் விஷயம் சொல்லியிருக்கீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சுயம்புலிங்கம் இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு.